ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா முஃபாசா த லைன் கிங் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் படம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீஜனல் லாங்குவேஜ்ல இந்த படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 3D அண்ட் 2D ரெண்டு ஃபார்மேட்லயுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2019 லைன் கிங்னு ஒரு படம் வந்தது, பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பான்ற ஒரு சின்ன ஒரு சிங்கக்குட்டியை தூக்கி காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் சீக்வல் தான் இந்த படம். அந்த படத்தோட சீக்வல் தான். அதே மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1994ல ஒரு லைன் கிங் வந்தது. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால அந்த கதை 1994ல உங்களுக்கு தெரிஞ்ச கதை பார்த்திருந்தீங்கன்னா, அந்த படத்தோட கதை பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இது இன்னுமே நல்லா புரியும். மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிம்பா சின்ன குட்டி சிங்கக்குட்டி அதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு வந்து கதை சொல்லுது. உங்க அப்பா முஃபாசா யாரு தெரியுமா? என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ஒரு லைஃப்ல? என்னென்ன மாரி போர்கள்லாம் போயிருக்காரு தெரியுமா? அப்படின்னு ஒரு கதை வந்து ஒரு குரங்கு வந்து அவங்க அப்பாவை பத்தி சிம்பா கிட்ட சொல்லுது. அதுதான் இந்த படத்தோட ஒரு கதையே. இது அப்படியே ரொம்ப நேரமா கதை அப்படியே நரேட் பண்ணிட்டே போகுது. அந்த கதை முடியும் போது படமும் முடியுது. ஒரு சின்ன ட்விஸ்டோட படம் முடியுது. அதுதான் அந்த படத்தோட ஒரு ஒன் லைன் கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் இது உண்மையா அந்த படத்தோட கதை. மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் தான். ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல தான் பார்த்தேன். மோஸ்ட் அது வந்து ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜுக்கும் ஒவ்வொருத்தர் டப் பண்ணியிருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, தெலுங்குல எல்லாம். அது மாதிரி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முஃபாசாக்கு வந்து அர்ஜுன் தாஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது. அந்த வாய்ஸே முஃபாசாக்கு நல்லா இருந்தது. ரொம்ப கணீர்னு இருந்தது. பிளஸ் நல்லா மெயின் லீட் கேரக்டர் வேற. ஸோ அந்த டப்பிங்கும் நல்லா ஓரளவு சிங்க் ஆச்சு. அதே மாதிரி முஃபாசா அந்த கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருந்தது. அந்த சிங்கம் ரொம்ப நல்லாவே 3D அனிமேஷன்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஃபுல்லா அனிமேட்டட் கேரக்டர்ஸ் தான். பட் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாக்கா அப்படின்றது வந்து இந்த முஃபாசாவோட ஃப்ரெண்டு கேரக்டர். அது வந்து அசோக் செல்வன் டப் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸானே தெரியாத மாதிரி தான் இருந்தது எனக்கு. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டருக்கு அசோக் செல்வன் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் நல்லா இருந்தது. அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ரோல் ஆஃப் ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பராக அந்த கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ் தான். அவரோட வாய்ஸ் வேற லெவல். நார்மலாக விடிவி கணேஷோட வாய்ஸ் தெரியும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மங்கியோட அந்த யங் வெர்ஷனுக்கு வந்து டப் பண்ணியிருக்காரு. வாய்ஸ் செம்ம ஃபன்னாக இருந்தது. படம் பூராமே அந்த மங்கி தான் நிறைய ஃபன் பண்ணுது. ஃபன் பண்ணதோ இல்லை, அது பேசுகிற டைலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து தமிழ் டப்பிங்ல பார்த்ததுனால விடிவி கணேஷோட வாய்ஸ்னால அந்த இடம் வாய்ஸை கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருந்தது நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி நாசர் இதுல வந்து அந்த ஒரு வில்லன்ல சிங்கத்துக்கான ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. நல்லா இருந்தது அந்த டப்பிங். அப்படியே ரொம்ப ஒரு கணீர்னு ஒரு வில்லன் டைப் ஆஃப் ஒரு எவில் டைப் ஆஃப் ஒரு கேரக்டருக்கான ஒரு இதுதான் வாய்ஸ் ஓவர். அது சூப்பரா அந்த வில்லன் கேரக்டர் சிங்கமே ரொம்ப நல்லா சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சிங்கம் புலி அவர் வந்து டிமோன் அந்த கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்காரு. நல்லா இருந்தது அதுவுமே. அது மாதிரி பும்பாக்கு ரோபோ சங்கர் கொடுத்துருக்காரு வாய்ஸ் ஓவர். அந்த ரெண்டு கேரக்டருமே நம்ம டிமோன் அண்ட் பும்பா ஆல்ரெடி தெரியும். நிறைய நம்ம சீரீஸ் வந்து நிறைய சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். அது மாதிரி லைன் கிங்லயுமே பார்த்துருப்போம். அது அவங்க சீரீஸ்ல வர அந்த ஒரு கேரக்டர்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். சூப்பரா இருந்தது அவங்களோட கேரக்டர், டிமோன் அண்ட் பும்பாவோட கேரக்டர். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேவ் மெஸ்கர் அண்ட் நிக்கோலஸ் பிரட்டல் ரெண்டு பேரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லாக்ஸ்டனோட சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய இடங்களில் கிரீன் மேட் தான் போட்டு எடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் லைவ் லொகேஷன் எடுத்து பேட்ச் ஒர்க் பார்த்துருப்பாங்க. ஸோ நிறைய அந்த நல்ல ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது. அந்த ஒரு டிஐ ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு 3D எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக இருந்தது. எஸ்பெஷலி 3D எஃபெக்ட்ஸ் தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு 3D தேட்டரில் போய் 3D கிளாஸோட போட்டு படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அது நிறைய இடங்களில் 3D எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக அந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தது அந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாய் மெக்மிலனோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள ஒரு 50 நிமிஷத்துக்குள்ள நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருந்தது. பட் அப்படி இருந்தும் எங்கேயும் எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு ஒரு போர் அடிக்காத அளவுக்கு ஓரளவு நல்லா நீட்டாகவே கட் பண்ணியிருந்தார் எடிட்டிங்கில். அதே மாதிரி டேரக்டர் பேரி ஜெங்கின்ஸ். ஸோ இவரோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து ஜெஃப் நாட்டன்சன் அவர் தான் லைன் கிங்கோட ஸ்க்ரீன் பிளேவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இதோட ஸ்க்ரீன் பிளேவும் அவர் தான் எழுதியிருக்காரு. லைக் அந்த ஒரு கண்டினியூஷன் இருக்கணுன்றதுக்காக. பட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது. இந்த படத்தோட ரைட்டிங்கும் ஓரளவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. நமக்கு இந்த படத்தோட ரைட்டிங் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு பாகுபலி தான் ஞாபகம் வரும். பாகுபலி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஒரு பாகுபலியோட படத்தோட கதை மாதிரியா இருக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. இதோட கண்டினியூஷனும் பார்க்கலாம். ஏதோ பாகுபலி 2 பார்த்தாங்க. இப்போ எப்படி லைன் கிங் பார்த்துட்டு நம்ம வந்து லைன் கிங் இந்த முஃபாசா பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பாகுபலி 1 பார்த்துட்டு பாகுபலி 2 பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் வந்து ஒரு பாகுபலி 2 மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கதை அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு கதை. ரைட்டிங் ஆனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. நம்ம எமோஷன்ஸை கேரி அவுட் பண்ணுற மாதிரி, இது ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஏற்ற மாதிரி தான் இருந்தது ரைட்டிங் ஸ்க்ரீன் பிளேல. அவரும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி டேரக்டர் பேரி ஜெங்கின்ஸ் அவரோட மேக்கிங் ரொம்ப நல்லா, விஷுவல்ஸ்லாம் ரொம்ப ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் 3D எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும்,
கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. டெக்னிக்கல் ரொம்ப ஒரு சவுண்ட் குடான ஒரு படம். சவுண்ட் டிசைன் ஒர்க்ஸுமே ரொம்ப நல்லா பிரமாதமாக இருந்தது நிறைய இடங்கள்ல. நான் படத்தோட மைனஸாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, லென்த் கூட ஓகே தான். ஒரு 1 மணி 55 நிமிஷம் போகுது படம். அதோட ஃபைன் தான். ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேக் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, படம் லென்த்தியான சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும், நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாகவும் படத்துக்கு தேவையில்லாத சீன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ரைட்டிங்ல அது இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் அந்த படம். பட் ஆனால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பேர் அந்த படம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அந்த ட்ரைலரை பார்த்துட்டு ஏன்னா லைன் கிங்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. 90s கிட்ஸாக இருக்கட்டும், early 2K கிட்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கிங் படம் கார்ட்டூன் படம். பட் ஆனால் அதுக்கு தேட்டரில் ஆடியன்ஸ் எல்லாம் 90s கிட்ஸ் பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்கும். சின்ன பசங்க நான் போன ஷோவில் யாரும் இல்லை. பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கலாம். ரொம்ப லென்த்தியாக இருக்க சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு இன்னொரு 15-20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருந்தா கூட படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ரேசியான ஸ்க்ரீன் பிளேவா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் உள்ள போட்டிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதுவே ஓரளவு கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது எனக்கு பார்க்கறதுக்கு படம். பட் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல் படமாக போயிருக்கும். நீங்கள் தமிழ் டப்பிங்ல போய் பாருங்க. நல்ல நிறைய கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக டப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு நல்ல ஒரு 3D தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் நீட்டான ஒரு வாட்ச் தான் அது. போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு டீசென்ட் வாட்ச். ஸோ கண்டிப்பாக அந்த படம் இதுக்கான அடுத்த பார்ட்டும் ஒன்று வரும். அது பார்ப்போம் இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு வருதா 6 இயர்ஸ் கழிச்சு வருதான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.